உலகில் எங்கு அடிபட்டாலும் அவன் முஸ்லீம் என்ற காரணம் சொல்லியே அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டதற்காகவே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை சொல்லி மொழிந்து உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காகவே அவன் வதைக்கப்படுகிறான். அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். உணவு பொட்டலங்களை வைத்ததை எடுத்து செல்லும் பொழுது அவன் கொல்லப்படுவதற்கு காரணம் இந்த களிமா. உலகமே அறியாத பச்சிலம் பிள்ளையாக இருந்தாலும் அவர் நெற்றியில் வைத்து சுடப்படுவதற்கு காரணம் இந்த களிமா. பசியால் பட்டினியால் உடல் மெலிந்து போய் அவன் இறந்து போகிறான். எனக்கு உணவு ஏன் புறக்கணிக்கப்பட்டது, அதற்கு காரணம் இந்த களிமா. அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எங்கேயாவது என்றைக்காவது சமரசம் செய்து கொண்டு இருக்கின்ற இடத்தை விட்டு விட்டு ஓடிய வரலாறு முஸ்லிம்களுக்கு என்னைக்குமே கிடையாது. நீ அதப்பார் அப்படின்னு என்ன பார்க்கணும்? வரலாற்றில் ஒரு கோணத்தில் நாங்கள் பலகீனப்படலாம், ஆனா விட்டு ஓடிய வரலாறு. இந்தியா விட்டு ஓடிட்டுமா? நாங்கள் ஆங்கிலேயர்களுடைய நெருக்கடிக்கே ஓடவில்லையே, வெள்ளையர்களின் நெருக்கடிக்கே ஓடாத இந்த வீர முஸ்லிம்கள் இந்த கொள்ளையர்களின் நெருக்கடிக்கா விட்டு ஓடி விடுவோம்? டெல்லி முழுக்க துரத்தப்பட்டார்கள் முஸ்லிம்கள். ஒவ்வொரு வீடுகளில் புகுந்து முஸ்லிம்கள் பிடிக்கப்பட்டார்கள். அதனுடைய கொடூரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஃபைனலி they can't return to their houses and claim their property. கடைசியில் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது அவர்களில் சில பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்படி விடுதலை செய்யப்பட்ட சிலர் கூட தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியவில்லை, தங்களுடைய சொத்துக்களை அவர்களால் கிளைம் செய்ய முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக நிராயுதபாணிகளாக்கப்பட்டார்கள். அந்த முஸ்லிம்களின் வேர்வையில் பிறந்ததுதான் இந்த சுதந்திரம்.